கடகராசி நேயர்களே, ராசியில் உள்ள செவ்வாய் 3ஆம் இட கேது உங்களுக்கு வரும் அனைத்து பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் சரி செய்து சாதகமான பலன்களை வழங்குவார். உங்களைப் பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதத்தில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். கோபம், பழிவாங்கும் எண்ணம் போன்றவை அவ்வப்போது வரும். தடங்கள், அதிருப்தி ஏற்படும். இதனால் பொறுமை கடைபிடித்து முன்னேற்றத்தை அடையலாம். 10ஆம் இடத்தில் உள்ள குருவால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் பெரிய நிறுவனங்களிலிருந்து உங்கள் கல்வி தகுதிக்கு ஏற்ப கிடைக்கும். அரசு பணியில் உள்ளவர்கள் நல்ல மேற்பதவிகளை பெறுவீர்கள். அழகான ஆனந்தமான குடும்ப வாழ்க்கை அமையும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பிறருக்கு வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற முடியாது. ஜாமீன் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். பெண்களுக்கு வசதி வாய்ப்புகள் பாராட்டுதல் கிடைக்கும். மாணவர்கள் கல்வி மேம்படும். வெளிநாடு சென்று கல்வி பயிலும் சூழல் அமையும். குரு உங்களுக்கு பதவி, புகழ் தருவார். உங்கள் சாதனைகளுக்காக பாராட்டுதல்களை பெறுவீர்கள். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்டம் உண்டாகும். மாணவர்கள், தொழில் முனைவோர் போன்றோருக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கி சாதகமான சூழல் அமையும். வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்லபடியாக தொழில் வியாபாரங்களை அடையலாம். பலவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். தொழில்நுட ஒத்துழைப்பு, கூட்டாக தொழில் செய்ய வசதிகள் எல்லாம் வரும். அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த வியாபாரம் தற்போது ஆரம்பித்தாலும் நல்ல லாபத்துடன் நடக்கும். ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட், சுற்றுலா, கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத் தொழில்கள், எலக்ட்ரானிக்ஸ் ஆகியவற்றில் இறங்கினால் பெரும் லாபம் பெறலாம். விவசாயிகளுக்கு புதிய விவசாய கருவிகள் வாங்கும் சூழல் உண்டாகும். அரசியல்வாதிகள் புதிய பதவிகளை பெறுவார்கள். குலதெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, நீர், மோர், பானகம் தானம் செய்வது கூடுதல் பலன்களை தரும். மொத்தத்தில் இந்த மார்கழி எல்லா வகையிலும் மாற்றங்களையும் இனிய சூழல்களையும் அனுபவிக்கும் இனிய மாதமாக அமையும்.